ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் பண்ணுறோங்க நார்த் இண்டியன் ஸ்டைலில். ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள் இது வேணுங்கிற அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நாள் காட்டன் கிளாத் போட்டு மூடி வைக்கலாம். இல்லைனா இந்த டப்பாவோட மூடியே போட்டு மூடி வைக்கலாங்க. 2 நாள் நம்ம மூடி வைக்கிறோம் வீட்டிலையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, 2 நாள் நம்ம மூடி வச்சுருக்கிறதுனால கீழே தண்ணி இருக்குங்க, அதெல்லாம் வடிகட்டிடுறோம். வடிகட்டிட்டு 6 மணி நேரம் வெயிலில் காய வைக்கணுங்க. இந்த மாதிரி மாங்காவை வந்து நேராக நிமித்தி வச்சு காய வைங்க, அப்போ தான் நல்லா காயும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மல்லி, ஓமம், சோம்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கருஞ்சீரகங்க, கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாமே நான் லைட்டாக வறுத்து எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் மிளகாய். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கடுகெண்ணெயில் தாங்க செய்வாங்க, அதனால் நானும் 1 லிட்டர் கடுகெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனால் நான் 1 லிட்டர் யூஸ் பண்ண மாட்டேங்க, இதில் வேணுங்கிற அளவு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கையிலேயே தாங்க இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டிருக்கனால இப்போ நான் ரொம்ப கம்மியாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவும் போட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்ம கையிலையே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றல இல்லையா, அதனால் நம்ம கையிலையே மிக்ஸ் பண்ணலாம். கை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரையாக இருக்கணும். நல்லா கை ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், வர மசாலாவே இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே மசால் போட்டு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு டப்பாவில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதை வந்து மூடி வைப்போம் வெயிலில், ஒரு 5 நாள் 6 நாள் மூடி வெயிலில் வச்சு குலுக்கி எடுக்கணுங்க. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நம்ம சாப்பிட முடியுங்க. ஆனால் 1 மாதத்துக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்போவுமே கெட்டு போகாது, 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. இதில் இருக்க மசால் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான், ரொம்ப சத்தானது ஊறுகாங்க. இது ரொம்ப சத்தானது இல்லைங்களா, அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.